ஆண்டவராகிய தேவன் தியானத்திற்காக தந்த வேத வாக்கியம் ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று கர்த்தர் நமக்கு வார்த்தை தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது? யாரெல்லாம் உற்சாகமா இருக்கிறது? ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் பார்த்து இந்த காலை நேரத்தில் இந்த மாசத்தின் முதல் உபவாச பண்டிகையின் முதல் நாளில் ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வார்த்தை தருகிறார். இந்த வாக்கு யாருக்கு கொடுத்தது? ஆண்டவராகிய தெய்வம் யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபை போல கூடாரவாசியாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் அன்று யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்று உனக்கும் எனக்கும் தருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாக்கோபு எத்தனாதான் இருந்தான். யாக்கோபு தவறு செய்கிறவனாய் இருந்தான். யாக்கோபு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தவனாய் இருந்தான். ஆனாலும் தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தகப்பனாரிடம் சொல்லி விடை பெற்று சந்தோஷமாய் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போன, இந்த லாபானுடைய வீட்டுக்கு போன யாக்கோபை கர்த்தர் வழியில் சந்தித்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை.